சார் கையை பிடிச்சிட்டு இருக்காரு, நான் சாரோட கையை பிடிச்சிட்டு தொங்கணும். அஜித் சார் மறைச்சிட்டாரு, இவ்வளோ பெரிய ஆக்சிடென்ட். Charles Group presents Startup Singam, co-presented by Zoho, powered by Sangeeta Gadgets. Watch every Sunday from 11:30 a.m. on Star Vijay TV and Hotstar. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். Wonder Diamonds, India's largest lab-grown diamond brand. Diamond price is starting from 22,800 per carat. After the accident, அது நடக்கக்கூடாது நடந்தது, ஒரு ஆக்சிடெண்ட்டாக நடந்துச்சு. திங் ஐ மேட் ஷுர் நான் திருச்சிட்டே கார் அவுட் வெளியே வந்தேன். ஆல் ஃபைன், நத்திங் சார். எனக்கு என்றைக்குமே அவர் கில்ட் ஃபீல் பண்ணிடக்கூடாது. ஏன்னா இட் இஸ் அவர் ரொம்ப பதட்டமாக வந்து அவருக்காக பதட்டமாக எனக்காக பதட்டமாக ஃபைன் எல்லாமே செக் பண்ணி பார்த்தாரு. சார் ஆல் ஃபைன் சார், யாருக்கு சார் இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்கும், இப்படி போய் உங்கள் கூட ஆக்சிடென்ட் ஆகிற சான்ஸ் யாருக்கு சார் கிடைக்கும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், ஆல் ஃபைன் சார், ஆல் ஃபைன் சார். பில்டிங் மேலேருந்து சார் கையை பிடிச்சிட்டு இருக்காரு, நான் சாரோட கையை பிடிச்சிட்டு தொங்கணும் அப்படின்னா வேற எந்த ஒரு சப்போர்ட்டும் மேலே சாரோட மேலே இருக்கிற நம்பிக்கையில் கையை பிடிச்சிட்டு தொங்குவேன். ஸோ தட் இஸ் த பாண்டிங், that is the trust I have for. இதுதான் உங்களுக்கு அந்த கஷ்டமா இருந்திருக்குல, கழுத்துல ஒரு கட்டு கையில ஒரு கட்டு, அது அந்த ஷார்ட்காக தேவைப்பட்டுச்சு. பட் அதுதான் சேவ் பண்ணிச்சு ஆக்சுவலா. அந்த கழுத்துல கட்டு கையில கட்டலாம் தான் சேவ் பண்ணி, அதுதான் காப்பாத்தி இருக்கு. அது இல்லாம இருந்தா மேபி போய் ஏதோ ஒன்று நாங்க பண்ண நல்ல விஷயம் தான் எங்களை சேவ் பண்ணிச்சுன்னு நினைக்கிறேன். அஜித் நம்ம இந்நேரம் அசர்பைஜான்ல பேயா சுத்திட்டு இருந்திருக்க வேண்டியது, உயிரோட சுத்திட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அஜித் சார் மறைச்சிட்டாரு, இவ்வளோ பெரிய ஆக்சிடென்ட் பண்ணிட்டு அப்படின்ற பேர் வந்துடக்கூடாது. சென்ட் இட் டு ஹர், எக்ஸ்பிளைன் இட். ஏதாச்சும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், இப்படி இருக்குது, ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படியா அப்படின்னு. கொஞ்சம் பெரிய ஆக்சிடென்ட் தான், பட் ஒன்றும் பயப்பட வேணாம். அந்த வீடியோ ஒன்று இருக்குது, அது சார் கேட்டால் நான் பார்த்துட்டேன்னு சொல்லு, அதை நீ பார்க்காத, நீ பார்த்தேன்னா நீ பயந்துருவா அப்படின்னு வீடியோலாம் காட்டினேன் சார், ஆல் ஃபைன் சார் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் லேட்டர் வந்து இவங்க இந்த வீடியோ ரிலீஸ் ஆச்சு இல்லை, அப்போ தான் ட்விட்டரில் பார்த்துட்டு தான் பயந்துட்டு கால் பண்ணாங்க. அப்புறம் ஒரு நாள் சார் பேசும்போது ஒய்ஃப்ட்ட பேசும்போது சாரின்னு சொன்னாங்க, சாரி எல்லாம் சொன்னாங்க. பிஹைண்ட் அஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு விடாமுயற்சி ஸ்பெஷல் இன்டர்வியூஸ்ல நம்ம கூட ஸ்பெஷலான ஒரு ஆக்டர் தான் இருக்காரு, ஆரவ் ப்ரோ. பல விடாமுயற்சிகள் உங்க லைஃப்ல நீங்க தாண்டி தான் இந்த விடாமுயற்சிக்கு வந்திருப்பீங்க. ஸோ அப்படி இருக்கப்ப இந்த ஜேர்னி எப்படி ஆரம்பிச்சது, எப்படி நீங்க இந்த ப்ராஜெக்ட்குள்ள வந்தீங்க? லைக் யூ செட், அந்த பல விடாமுயற்சி தாண்டி தான் சினிமாக்குள்ளால வந்திருக்கேன். அண்ட் ஸோ மகிழ் சாரோட கழகத்தலைவன் படத்தில் நான் ஆன்டகனிஸ்டாக பண்ணியிருந்தேன். ஸோ அது பார்த்துட்டு இந்த ரோலுக்கு வந்து ஒரு 2-3 கேரக்டர்ஸ் இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போது மகிழ் சார் சைட்லேருந்து, சுரேஷ் சார் சைட்லேருந்து வந்துட்டு இதுக்கு ஆரவ் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த என்னோட இந்த லாஸ்ட் படத்தில் பண்ண வீடியோஸ் எல்லாம் சார்கிட்ட காட்டியிருக்காங்க. அப்புறம் சார் பார்த்துட்டு லைக் லுக்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங், ஆரவே பண்ணலாமே, இஸ் ஆல்சோ பட்டிங், ஸோ அதனால் அவரை பண்ண வைக்கலான்னு சொல்லிட்டு அப்படி இந்த ரோல்குள்ளே வந்தது தான். ஓகே, ஸோ விடாமுயற்சி அப்படின்றப்பே அந்த ஒரு பிரம்மாண்டம் இருக்கு இல்லையா? நீங்கள் வந்து உங்ககிட்ட ஃபஸ்ட்டு வந்து சொல்கிறாங்க இந்த ப்ராஜெக்டில் நீங்கள் இருக்கீங்க, இந்த மாதிரி முக்கியமான ஒரு ரோல் அப்படின்னு சொல்கிறப்போ உங்களோட ஃபீல் எப்படி இருந்தது? ஸோ நான் வந்து வீட்டில் அப்போது மை ஒய்ஃப் இஸ் கேரிங் அண்ட் ஷி இஸ் 8 months. ஸோ நான் என் ஒய்ஃப்ட்ட சொன்னேன், ஸோ நெக்ஸ்ட் 3 months ஐ டேக் அ பிரேக், ஐ பி வித் யூ. ஸோ பேபி பிறக்கும் போது ஐ ஸ்பெண்ட் டைம் வித் யூ, ஐ டேக் கேர் ஆஃப் பேபி எல்லாமே சொல்லிகிட்டு இருக்கேன். டிங்குன்னு ஃபோன் அடிச்சுது. அண்ட் ஃபோன் எடுத்து பார்த்தா இட் இஸ் ஃப்ரம் சுரேஷ் சார், கங்க்ராட்ஸ், யூஆர் ஆன் போர்ட் ஏகே, அப்படி ஏகேஸ் மூவி அப்படின்னு. ஸோ லைக் அப்போ தான் நான் சொல்லிகிட்டு இருந்தேன், லைக் சி இது நான் என்ன சொல்கிறேன். ஸோ ஐ வாஸ் ஆல்சோ எக்ஸைட்டட். ஒய்ஃபும் பயங்கர ஹாப்பி ஆகிட்டாங்க, ஏன்னா திஸ் இஸ் லைக் த பெஸ்ட் நியூஸ். ஏன்னா இதுக்கு முன்னாடி இதில் இந்த ரோலுக்கு என்ன அவங்க ப்ரொப்போஸ் பண்ணுறாங்க இது அப்படின்றது எனக்கு ஒரு ஐடியாவுமே இல்லை. ஸோ யாருமே எனக்கு இதை பற்றி சொல்லலை, மகிழ் சாராக இருக்கட்டும் யாருமே சொல்லலை இந்த கேரக்டருக்கு என்ன கன்சிடர் பண்ணுறாங்க அப்படி எதுவுமே தெரியாது. ஸோ இட் வாஸ் சூப்பர் எக்ஸைட்டட். ஏன்னா அதுக்கு முன்னாடியே ஒரு 3 ப்ராஜெக்ட் அஜித் சாரோட ப்ராஜெக்ட்ஸில் நேர்கொண்ட பார்வை, வலிமை அண்ட் துணிவு, 3த்துலேயுமே என் பேர் உள்ளே இருந்துச்சு. ஐ வாஸ் சப்போஸ் டு டூ வலிமையில், ஐ வாஸ் சப்போஸ் டு டூ த வில்லன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் போகும், பட் ஏதோ ஒரு ரீசன்ஸ்க்காக அந்த டைமில் பண்ண முடியாமல் இருந்துட்டு இருந்துச்சு. ஸோ ஐ நியூ என்னைக்காச்சும் ஒரு நாள் நடக்கும், பட் அதுவாக நடக்கட்டும், ஆர்கானிக்காக நடக்கட்டும், நம்ம போய் கேட்டு அது நடக்கக்கூடாது. ஸோ மகிழ் சார்ட்டே நான் போய் கேட்கவே இல்லை. ஐ கங்க்ராச்சுலேட்டட் ஹிம் ஃபார் த ஃபிலிம், பட் நான் இந்த படத்தில் இருக்கேன், நான் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படிலாம் எதுவுமே கேட்கல. ஸோ அது ஆர்கானிக்காக நடந்தது வந்து இட் வாஸ் வெரி எக்ஸைட்டிங். ஆனால் அந்த மேனிஃபெஸ்டேஷன் போயிட்டே இருந்திருக்கும் இல்லையா? அது வந்து எப்போலேருந்து ஆரம்பிச்சதுன்னா சைல்ட்ஹுட்டில் சாரோட ஃபேனாக இருக்கும்போதுலேருந்தே ஆரம்பிச்சிருச்சு. சினிமாக்குள்ளே வரோன்றப்பவே அஜித் சாரோட ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்றது அப்போவே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் நான் போட்டிருப்பேன், நான் ஒரு இட் இஸ் 20 இயர்ஸோட வெயிட் நான் வந்துட்டு இன்றைக்கி அஜித் சாரோட நான் படம் பண்ணுறேன்னு சொல்கிறது அது அப்போ ஆரம்பித்த மேனிஃபெஸ்டேஷன். ஸோ ஒவ்வொரு வாட்டி அது நடக்கிற மாதிரி இருந்து மிஸ் ஆகும்போதும் இட்ஸ் ஓகே, வேறு ஏதோ ஒரு பெட்டர் விஷயத்துக்காக நடக்குது அப்படி அப்படின்னு
அப்செட் ஆகலை, என்றைக்குமே அப்செட் ஆனதில்லை. ஸோ அது வந்து ஒரு 4th ப்ராஜெக்டில் நடந்துருச்சு. சூப்பர். அண்ட் அடுத்ததா இந்த மேனிஃபெஸ்டேஷன், இந்த ட்ரீம் எல்லாம் வந்து ஒரு நாள் அப்படியே நினைவாக நடக்கிறப்ப அஜித் சாரை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறீங்க, எப்படி ஸோ இருந்தது? ப்ராஜெக்ட்குள்ளே வந்துட்டோன்னு தெரிஞ்சதுலேருந்தே பயங்கர ஹாப்பியாக இருந்துட்டு. இது என்னென்னா வெளியே யார்ட்டையும் சொல்லவும் முடியாது நான் அஜித் சார் படத்தில் இருக்கேன். ஆனால் எல்லாருமே கேட்குறாங்க, பிகாஸ் மகிழ் சாரோட ப்ராஜெக்ட் நான் முன்னாடி பண்ணதுனால எல்லாருமே கேட்டுட்டு இருந்தாங்க அந்த ப்ராஜெக்டில் இருக்கேன்னா. இல்லை, அது மாதிரி ஒன்றும் நியூஸ் இல்லை, இருந்தால் இந்நேரம் சொல்லியிருப்பாங்க. இப்படியே தான் போயிட்டுருக்குது. ஸோ ஒவ்வொரு நாள் நெருங்க சாரை பார்க்க போகிறோன்றது அது பயங்கர எக்ஸைட்மெண்ட்ஸ் பில்ட் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ ஒரு டேட் ஒன்று சொல்லிட்டாங்க எனக்கு, சுரேஷ்ன்றா சார் சொல்லிட்டாங்க, ஒரு 6 months ஃப்ரீயாக வச்சுக்கோமா, யூ கோன் ட்ராவல் வித் அஜித் சார் அண்ட் யூ தேர் த்ரூ அவுட். ஸோ அதனால யூ கோன் பி தேர் வித் அஜித் சார் த்ரூ அவுட் த ஃபிலிம். ஸோ அதனால் வச்சுக்கோங்கன்னா 6 months அஜித் சார் கூட அப்படின்னு சொல்லிட்டு அது இது ஒவ்வொரு வந்து பில்ட் ஆகிட்டே வருது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டேட் சொல்லிட்டாங்க, இந்த டேட்டில் தாம்மா நீங்கள் போகிறீங்க அப்படின்ட்டாங்க. ஸோ அதனால் அப்படியே நான் யோசிக்க ஆரம்பித்தேன், என்னெல்லாம் நம்ம பண்ணலாம், எப்படி பேசலாம், சாரோட எங்கெல்லாம் போகலாம், எப்படி பைக் ரைடு கார் ரைடெலாம் சாரோட இதெல்லாம் ஒரு ஒரு ஃபேனாக ஒரு எல்லாருக்கும் இருக்கிற ஆசைன்னு வச்சோங்க. ஸோ அப்படி எல்லாமே யோசிச்சுட்டே இருக்கேன். அப்புறம் ஷூட்டிங் வந்து அவங்க 4th ஸ்டார்ட் பண்ணுறாங்க, எனக்கு வந்து 10thலேருந்து ஷூட்டிங். நமக்கு 4th கூப்பிட்டுருக்கலாம்ல, ஒரு வாரம் சும்மாவாச்சும் இருந்திருக்கலாம்ல, இதில் என்ன இருக்குது, நான் கொடுக்க மாட்டேன் நான் சொன்ன டேட்டு அப்படின்ற மாதிரி இது போகுது. அதுக்கப்புறம் 10thன்றது அப்படியே வந்து 15ன்னு மாறுது. என்னங்க ஏங்க தள்ளி போடுறீங்க, நான் தான் வரமாட்டேன் உட்காந்துக்கிறேங்கன்னு சொல்லிடுற மாதிரி. அப்புறம் இங்கேருந்து ஃப்ளைட்டில் கிளம்புறேன். ஸோ எனக்கு இப்போ எப்படி இருக்குதுன்னா வந்துட்டு ஓகே, இன்னொரு 8 hours டிஸ்டன்ஸில் தான் அஜித் சார் இருக்காரு. ஸோ துபாய் போய் ரீச் ஆயாச்சு டிரான்சிட்காக, இன்னொரு 4 hours டிஸ்டன்ஸில் தான் அஜித் சார் இருக்காரு. ப்ரோ நரேஷனே பயங்கரமா இருக்கு, சொல்லுங்க. ஸோ அப்புறம் அசர்பைஜான் ரீச் ஆனோடனே ஒரே ஊரில் தான் அஜித் சாரும் நானும் இருக்கோம். டிஸ்டன்ஸ் அப்படியே கம்மியாக ஹோட்டல் போய் ரீச் ஆனோடனே ஐயோ இதில் எந்த ஃப்ளோரில் அஜித் சார் இருக்காரு. ஸோ இப்படி தான் அந்த இது போயிட்டுருக்கு. ஸோ நான் ரீச் ஆன அன்றைக்கி அவங்கெல்லாம் ஷூட்டில் இருக்காங்க. அன்னைக்கு அஜித் சாரை பார்க்க முடியல. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து ஸ்பாட்டுக்கு வர சொல்கிறாங்க. ஸோ அன்னைக்கு நைட் எல்லாமே வந்து ஃபுல் பட்டர்ஃப்ளைஸ், நாளைக்கு அஜித் சாரை பார்க்க போகிறோமே. நான் அஜித் சாரை வந்து ஒரு வாட்டி பார்த்துருக்கேன், ஃபியூ இயர்ஸ் பேக். ஸோ டிஸ்டன்ஸ் கம்மியாகிடுச்சு, அஜித் சாரை பார்க்க போகிறோமே. அன்றைக்கி ஸ்பாட்டுக்கு போயாச்சு. அன்னைக்கு பார்த்தா வந்து ஒன்லி காஸ்டியூம் ட்ரையல் அப்படின்ட்டாங்க. பட் ஆனால் ஏதோ ஷூட் போயிட்டு இருக்குது. அஜித் சாரை பார்க்கவே இல்லை, எங்கேயுமே அஜித் சார் இல்லை. என்னடா அஜித் சார் இல்லை போல இருக்கு, இன்னைக்கு வேறு யாரையோ வச்சு எடுத்துகிட்டு இருக்காங்க. ஒரு கார் பாசிங் ஷாட் மாதிரி. அப்புறம் டைரக்டர் பார்க்குறதுக்காக அந்த காஸ்டியூம்லாம் போட்டுட்டு எடுத்துகிட்டு போய் காட்டிகிட்டு இருக்கோம். லுக் டெஸ்ட் எல்லாமே முடிஞ்சிச்சு. அப்படி ஓகே ஆக்ஷன் போகிறாங்க, ஷார்ட் போகிறாங்க அப்படின்னாங்க. ஆக்ஷன் அப்படின்னாங்க, ஒரு கார் ஸ்பீடாக அங்கேருந்து வருது. ஓகே, ஃபுல்லாக புழுதியெல்லாம் பறந்துட்டு ஒரு பறந்துட்டு ஒரு கார் ஒன்று வருது. ஸ்விங் அப்படின்னு போயிடுச்சு. அஜித் சாரா என்னன்னு தெரியலையே அப்படின்னா ரிட்டர்ன் வருது, ஸ்லோவாக வந்துச்சு. பார்த்தா அஜித் சார். ஸோ லைக் ஆல் திஸ் பட்டர்ஃப்ளைஸ் அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ், இத்தனை வருஷம் இது சார் கூட ஒரு படம் பண்ண போகிறோன்றது, இதெல்லாம் வந்துட்டு அந்த அந்த இந்த மொமெண்ட்டில் நடக்க போது சார் கார் அவுட்டு இறங்கினாங்க. ஸோ நான் ஷார்ட்டை பற்றி என்னென்னு மானிட்டரில் பார்த்தாங்க. அப்போ வரைக்கும் நான் டிஸ்டர்ப் பண்ணல. அதுக்கப்புறம் சார் ஃப்ரீ ஆனாங்க. சார்கிட்ட போய் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன், சார் ஆரவ் அப்படின்னு. ஹே ஹாய் ஆரவ், எப்படி இருக்கீங்க, யூ லுக் குட், நல்லா இருக்கு, இது படத்துக்காக லுக்கா? ஆமாம் சார், நல்லா இருக்கு, யூ லுக் ஃபிட், ஜிம்மெல்லாம் போவீங்களா, டயட்லாம் மெயின்டைன் பண்ணுவீங்களா? ஸோ ஸோ அப்படி ஸ்டார்ட் ஆனது. அதுக்கப்புறம் அன்னைக்கு முடிஞ்சிச்சு. அண்ட் ஃப்ரம் த நெக்ஸ்ட் டே வி ஸ்டார்டட் ஷூட்டிங். சூப்பர். அண்ட் முக்கியமாக வந்து அந்த பாண்டிங் வந்து அதிகமானது வந்து அந்த ஒரு சீன் வந்து ஆக்சிடென்ட் சீன் வந்து பார்த்துருந்தோம். அந்த சீனில் வந்து அவர் உங்கள் மேலே தான் ரொம்ப கன்சர்னாக இருந்தார், ஆரோக்கியம் எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்றதுல தான் ரொம்ப கன்சர்னாக இருந்தாருன்றது கேள்விப்பட்டோம். அண்ட் அதுக்கப்புறம் அவர் சாரிலாம் சொன்னாராமே உங்கள் ஃபேமிலி கிட்ட? ஸோ சாரை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையுமே சார் வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சார் வந்து எல்லாமே சாருக்கு தெரியும், எல்லாமே வாட்ச் பண்ணுவாங்க. ஸோ நான் சொன்னேன், ஒரு 1 week டவுன் த லைன் ஷூட் எனக்கும் சாருக்கு மட்டும்தான் நிறைய போயிட்டு இருந்துச்சு. காருக்குள்ளால ஒரு சீக்வன்ஸ் போயிட்டே இருந்துச்சு. ஸோ நானும் சார் ரெகுலராக
நெருக்கமாக இருந்து ஷூட் பண்ணுற மாதிரி சான்சஸ் இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்போ நான் ஒரு பாயிண்டில் சொன்னேன், சார் எனக்கு இது ஒரு ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி டு பி ஒர்க்கிங் வித் யூ சார், அண்ட் வித் அ வண்டர்ஃபுல் பர்சன் லைக் யூ, எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் உங்க கூட ஒர்க். சார் என்கிட்ட சொன்னார், அரப் ஆஸ் மச் அஸ் யூ ஃபீல் ஹாப்பி, நானும் அதே ஃபீல் பண்ணுறேன் உன் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு. அண்ட் ஐ வாஸ் லைக் ஸ்டண்ட். ஏன்னா அது அவர் சொல்லணும்னு தேவையில்லை. அண்ட் அவர் சொன்னார், நான் சும்மா சொல்லணும்னு சொல்லலை, ஐ பீன் சீயிங் யூ ஆல் தீஸ் டேஸ், நான் அதை ஃபீல் பண்ணி சொல்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உன் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு, உன்ன மாதிரி ஒரு பர்சன் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு. அண்ட் ஐ திங்க் ஐ ஷுட் டூ மோர் ப்ராஜெக்ட்ஸ் வித் யூ. ஓகே, எனக்கு வந்து இது ஐயோ நம்ம இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ண யார்ட்டையும் நான் சொல்றதுக்கு இல்லை, பட் இட் வாஸ் வெரி மேஜிக்கல். சார் சொல்ற ஒவ்வொரு வேர்டுமே எனக்கு ரொம்ப மேஜிக்கலாக இருந்துச்சு. இதை எப்படி இதை நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சு நானே பார்த்துக்கிறதுக்கு அட்லீஸ்ட் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கணுமேன்ற மாதிரி ஒவ்வொரு நாளுமே சார் வந்து அவ்வளோ ஸ்பெஷல் ஆக்கிட்டே தான் போனார் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற ஒவ்வொரு டைமுமே. ஆஃப்டர் தி ஆக்சிடெண்ட் மேபி த வே ஐ ஹேண்டில்ட் இட், அவருக்குமே வந்துட்டு எனக்கு என்னென்னா வந்துட்டு சாரை வந்து என்றைக்குமே ஒரு கில்ட்டாக ஃபீல் பண்ண வச்சிடக்கூடாதுன்னு ஒன்று இருந்துச்சு. ஆமாம், சாருக்கு வந்து என்றைக்குமே அவர் கொஞ்சம் கில்ட் ஆகிற மாதிரி தெரிஞ்ச உடனே எனக்கு என்றைக்குமே அவர் கில்ட் ஃபீல் பண்ணிடக்கூடாது. ஏன்னா இட் இஸ் பார்ட் ஆஃப் த ஷூட். அது நடக்கக்கூடாதுன்னு நடந்தது, ஒரு ஆக்சிடெண்ட்டாக நடந்துச்சு. ஸோ நான் ஃபர்ஸ்ட் திங் ஐ மேட் ஷுர், நான் சிரிச்சிட்டே கார் அவுட் வெளியே வந்தேன். சார் ஆல் ஃபைன் சார், நத்திங் சார். அவர் ரொம்ப பதட்டமாக வந்துட்டு, அவருக்காக பதட்டமாகல, எனக்காக பதட்டமாயும் ஐயோ ஃபைன் எல்லாமே செக் பண்ணி பார்த்தாரு. ஸோ சார் ஆல் ஃபைன் சார், யாருக்கு சார் இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்கும், இப்படி போய் உங்கள் கூட ஆக்சிடெண்ட் ஆகிற சான்ஸ் யாருக்கு சார் கிடைக்கும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், ஆல் ஃபைன் சார். அப்புறம் நைட் அன்றைக்கி எக்ஸ்ரே அதெல்லாம் எடுத்துகிட்டு ஹாஸ்பிட்டல் வந்து சார் என் கூட இருந்து எக்ஸ்ரே எல்லாமே எடுத்து பார்த்துட்டு எனக்கு எல்லாமே ஓகேன்றதுக்கு அப்புறம் தான் ஹீ வென்ட் பேக் டு ஹிஸ் ரூம். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு அன்னைக்கு 4:30க்கு ஆக்சிடெண்ட் ஆச்சுது. வி ஷார்ட் டில் 5:30. அதுக்கப்புறம் என்னை காரில் கூப்பிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் போய் எக்ஸ்ரே எல்லாம் எடுத்து ஒரு ஆல்மோஸ்ட் 8:30 சர்வர்ஸ் வித் மீ எல்லாம் நான் ஓகேன்றதுக்கு அப்புறம் தான் சர்வன். ஸோ த பாண்டிங் அதுக்கப்புறம் த பாண்டிங் வி ஹேட் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஓகே, எஸ், நீங்கள் சிரிச்சிட்டே வெளியே வந்தீங்கன்னு சொன்னீங்கல்ல, உள்ள ஆனால் எப்படி இருந்தது? See, it's about the trust. So I can blindly trust Ajit sir. ஸோ அதனால் நான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு பில்டிங் மேலேருந்து சார் கையை பிடிச்சிட்டு இருக்கார், நான் சாரோட கையை பிடிச்சிட்டு தொங்கணும் அப்படின்னா வேறு எந்த ஒரு சப்போர்ட்டும் மேலே சாரோட மேலே இருக்கிற நம்பிக்கையில் கையை பிடிச்சிட்டு தொங்குவேன். ஸோ தட் இஸ் த பாண்டிங், தட் இஸ் த ட்ரஸ்ட் ஐ ஹேவ் ஃபார் அஜித் சார். ஸோ அன்னைக்கு போய் ஆக்சிடெண்ட் ஆகுது, அந்த மொமெண்ட்டில் இருக்கிற ஒரு இது இருக்குல்ல, அந்த காரில் போய் இடிக்கிறோம், அதுக்கு என்ன பண்ணணும், அது மட்டும் தான் மைண்டில் இருந்துச்சோ தவிர வேறு எதுவுமே எனக்கு மைண்டில் இல்லை. ஸோ எனக்கு என்ன ஆச்சுன்னா, எனக்கு என்ன இம்பேக்ட் ஆச்சு, எனக்கு எதாவது அடிபட்டிருக்கான்றத ஃபஸ்ட் திங் அஜித் சார் மேலே கன்சர்ன் போச்சு. அஜித் சாருக்கு என் மேலே கன்சர்ன் இருந்துச்சு. ஸோ அதுதான் இருந்துச்சோ தவிர, அண்ட் ஐ மேட் ஷுர் நோபடி இஸ் அஃப்ரேட் அந்த ஸ்பாட்டில். அஜித் சார் அதுதான் பண்ணார். நானும் வெளியே வந்துட்டு சார் ஐம் ஆல் ஃபைன் சார், நத்திங் சார், ஷார்ட் போகலாம், ஐம் ஆல் ஃபைன். அஜித் சார்ட்டே அதே தான் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ வி ஸ்டாப்ட் த ஷூட் ஃபார் அரவுண்ட் ஒரு 20 minutes. அதுக்கப்புறம் திரும்ப ஷூட் கண்டினியூ பண்ணிட்டோம். இருந்தாலும் உங்களுக்கு அந்த கஷ்டமாக இருந்திருக்குல்ல, கழுத்தில் ஒரு கட்டு, கையில் ஒரு கட்டு, உங்களை பார்க்கறதுக்கு தான் அது ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்தது உங்கள் ரியாக்ஷன்ஸாக இருக்குது. அது அந்த ஷார்ட்காக தேவைப்பட்டுச்சு, பட் அதுதான் சேவ் பண்ணிச்சு ஆக்சுவலாக. அந்த கழுத்தில் கட்டு கையில் கட்டலாம் தான் சேவ், அதுதான் காப்பாற்றிருக்கு. அது இல்லாமல் இருந்தால் மேபி போய் ஃப்ரண்ட்டில் இருக்கிற விண்ட்ஷீல்டில் இடிச்சிருக்கலாம், கை போய் சைடில் போய் இடிச்சிருக்கலாம், அதுதான் டேமேஜஸ் அதிகமாக இருக்கும். ஸோ மேபி அதுதான் சேவ் பண்ணிச்சுன்னு நினைக்கிறேன். பட் அகெயின் ஏதோ ஒன்று நாங்கள் பண்ண நல்ல விஷயம் தான் எங்களை சேவ் பண்ணிச்சுன்னு நினைக்கிறேன். அஜித் சார் பண்ண குட் வில்ஸ், நான் பண்ண குட் வில்ஸ், ஏதோ ஒன்று சம்திங் ஆர் ப்ரேயர்ஸ், அதுதான் சேவ் பண்ணிச்சு நினைக்கிறேன். நாங்கள் அதுதான் எப்பயுமே சொல்லிகிட்டே இருப்போம், நம்ம இந்நேரம் அசர்பைஜானில் பேயாக சுற்றிட்டு இருந்திருக்க வேண்டியது, இன்னைக்கு உயிரோடு சுற்றிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வி மேக் ஃபன் ஆஃப் ஈச் அதர். பட் சம் குட் டீட்ஸ் தான் சேவ் பண்ணி. பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு பெரிய ரிஸ்க் அப்படின்றப்ப அதை இப்படி ஃபன்னாகவும் நீங்கள் 2 பேர் அதை கொண்டு போகிறது, அது இதெல்லாம் எக்ஸ்பெக்டே பண்ண முடியல ஆக்சுவலாக. இல்லை, இன்ஃபேக்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு எப்போ அந்த காரில் நாங்கள் ஏறும்போதும் வந்துட்டு எவ்ரி டைம் நாங்கள் அந்த காரில் ஹம்மரில் ஏறும்போதும் சரி, எவ்ரி டைம் நாங்கள் அந்த ரோட்டில் ஷூட் பண்ணும்போதும் சரி வந்துட்டு நானும் சார் இப்படி பார்த்துப்போம், இந்த காரை இப்படி கருப்பாம்பூச்சி மாதிரி கவுத்துப்போம் அப்படின்னுவோம். ஸோ இந்த இடத்துல தானே நம்ம வந்து கோஸ்ட்டாக சுற்றிட்டு இருந்திருக்கணும் அப்படின்னு இருப்போம். நிறைய அதை ஃபன்னாக தான் நாங்கள் அதை எடுத்துக்கிட்டோமோ தவிர என்றைக்குமே நாங்கள் அதை பயந்தோ அதை டென்ஷனாகவோ எடுக்கவே இல்லை.
நாங்கள் பண்ணுறதை பார்த்து எவ்ரிபடி ஒரு லாஃபிங் தவிர we were not afraid of that situation. இன்னைக்கு வரைக்குமே நாங்கள் அதை பார்க்குறவங்களுக்கு தான் பயமா இருந்தது பார்க்குறவங்களுக்கு தான் அது பயமாக இருந்துச்சு. நாங்கள் அதை வந்து நினச்சி அதை லைட் ஹார்ட்டடாக தான் எடுத்துகிட்டு இருக்கோம். ஓகே. அண்ட் வந்து இன்னொரு விஷயமும் ஷேர் ஆச்சுன்னு சொன்னேன் இல்லையா, வீட்டில் வந்து சாரி கேட்டாரு அஜித் சார் அப்படின்றது, அது உண்மையா? ஸோ இல்லை சார் வந்து அந்த ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் அன்றைக்கி அந்த வீடியோ வந்துச்சு, அந்த ஆக்சிடென்ட் எப்படி ஆச்சுன்ற வீடியோ வந்துச்சு. சார் எனக்கு அதை அனுப்பி விட்டார், அந்த வீடியோ அனுப்பி வச்சார். எல்லா ஆங்கிள் இருந்துமே அந்த ஆக்சிடெண்ட்டோட வீடியோ நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த வீடியோ வந்து என்கிட்ட சார் என்ன சொன்னாங்கன்னா, சென்ட் இட் டு ராஹி அப்படின்னாரு. நான் சொன்னேன் சார் ஷி ஜஸ்ட் டெலிவர்ட் அ பேபி, 10 days தான் ஆயிருக்குது, நான் இந்த டைமில் அனுப்பணுமா சார்? நோ எதுக்கு அனுப்ப சொல்கிறேன்னா நம்ம மறைச்சோன்ற மாதிரி ஆகிடக்கூடாது, அண்ட் இட் வில் பி ஆன் மீ. அஜித் சார் மறைச்சிட்டாரு, இவ்வளோ பெரிய ஆக்சிடெண்ட்டை பண்ணிட்டேன் அப்படின்ற பேர் வந்துடக்கூடாது. சென்ட் இட் டு ஹர், எக்ஸ்பிளைன் இட், ஏதாச்சுன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னாரு. நான் சொன்னேன் சார் நீங்கள் அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் சார், நான் பார்த்துக்கிறேன். ++++னு போயிட்டே இருக்கு. ஆமாம் அதெல்லாம் வேணாம் சார், நானே பார்த்துக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஐ டென்ட் டெல் ஹர் தட் டைம். அது ரொம்ப டிஸ்டன்ட்டான ஒரு இடத்துல இருக்கும், அண்ட் தட் அவங்க அப்போ தான் டெலிவர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அந்த இடத்துல சொல்ல வேணாம்னு சொல்லிட்டு சார் கேட்டார். சொல்லிட்டேன் சார் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் லேட்டர் வந்துட்டு சார் கண்டினியூஸாக ஹி கெப்ட் ஆஸ்கிங் மீ, டிட் யூ டெல் இட் டு ராஹி? ஏன்னா தெரியும் என்னை பற்றி. ஸோ டிட் யூ டெல் இட் டு ராஹி அப்படின்னாரு. நான் சொன்னேன் சார் சொல்லிடுறேன் சார் அப்படியே. அதுக்கப்புறம் சரி என்னைக்காச்சும் ஒரு நாள் மாட்டதான் போறோம், மாட்டிக்க கூடாதுன்றதுக்காக ஐ கான் லை டு சார். எனக்கு எதுவுமே நான் பொய் சொல்ல மாட்டேன். ஹைடு வேணா இதனால வந்து சுச்சுவேஷனுக்காக அதை வந்து அப்படி வேணா சொல்லுவேன் தவிர பொய்யா சொல்ல மாட்டேன் சார்கிட்ட. அப்புறம் போய் சொல்லிட்டேன், இப்படி இருக்குது, ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுது அப்படியா அப்படின்னு. கொஞ்சம் பெரிய ஆக்சிடென்ட் தான், பட் ஒன்றும் பயப்பட வேணாம். அந்த வீடியோ ஒன்று இருக்குது, அது சார் கேட்டால் நான் பார்த்துட்டேன்னு சொல்லு, அதை நீ பார்க்காத, நீ பார்த்தேன்னா நீ பயந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு சார்கிட்ட சொன்னேன். சார் வீடியோலாம் காட்டினேன் சார், ஆல் ஃபைன் சார் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் லேட்டர் வந்து இவங்க இந்த வீடியோ ரிலீஸ் ஆச்சு இல்லை, அப்போ தான் ட்விட்டரில் பார்த்துட்டு தான் பயந்துட்டு கால் பண்ணாங்க. அப்புறம் ஒரு நாள் சார் பேசும்போது, ஒய்ஃப்கிட்ட பேசும்போது லைக் சாரின்னு சொன்னாங்க, சாரி எல்லாம் சொன்னாங்க. நான் சொன்னேன் சார் இது வந்து சாரி சொல்கிறதுக்குள்ள ஒரு இதுவுமே கிடையாது, பிகாஸ் இட் இஸ் அன் ஆக்சிடெண்ட், இதில் தெரியாமல் ஒரு நடந்த விஷயம். அப்போது பட் ஹி வாஸ் லைக் இல்லை சி நீங்கள் வளர்ந்து வர ஒரு ஆக்டர் ஆர் நஃபீஸ், சார் கால்ஸ் மீ நஃபீஸ். யா ஸோ என்னோடய ஒரிஜினல் நேமில் தான் சார் என்னை கூப்பிடுவாங்க. ஸோ எனக்கு உங்களை அந்த டைமில் நான் இது வரைக்குமே ஒரு ஆர்டிஸ்ட்டை வச்சுட்டு போய் எனக்கு இந்த மாதிரி ஒன்று ஆனதில்லை. எனக்கு தான் என்றைக்குமே பர்சனலாக இருக்குது. இதுதான் என் லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஆர்டிஸ்ட்டோடு போயிட்டு ஒரு நடக்கக்கூடாத ஒரு ஆக்சிடெண்ட் நடந்துச்சு. சொன்னேன் சார் அதான் நடக்கக்கூடாத ஒரு ஆக்சிடெண்ட் சார், அன்எக்ஸ்பெக்டடாக நடந்தது, நமக்கு தெரிஞ்சு நடக்கலை. ஸோ அதனால் நீங்கள் என்றைக்குமே அது கில்ட் ஆகாதீங்க. இன்ஃபேக்ட் இதை நான் வந்து வேறு மாதிரி நான் பார்க்குறேன், எனக்கு இது வந்து இட்ஸ் ஒரு ஃபேன் பாய் மூமெண்ட்டாக தான் நான் இதை கூட நான் பார்க்குறேன் சார், அதனால் நீங்கள் அப்படி பார்க்காதீங்க சார்னு சொல்லி ஈவன் மை ஒய்ஃப் டுக் இட் வெரி ஸ்போர்ட்டிவ். ஸோ அதனால் சார் இஸ் லைக் தட். ஸோ எதுவாக இருந்தாலும் he is more concerned about others than him. Okay. Yes. Charles Group presents Startup Singam, co-presented by Zoho, powered by Sangeeta Gadgets. Watch every Sunday from 11:30 AM on Star Vijay TV and Hotstar. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். Wonder Diamonds, India's largest lab-grown diamond brand. Diamond prices starting from 22,800 per carat.